ஹரி ஓம் மகா கணபதி நமக. ஐயா சிவ 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 சிவாரகரா அரகரா. வணக்கம். நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைய பதிவிலே நாம் திருமணம் தாமதமாகக்கூடிய கிரக அமைப்புகள் என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்கிரனுடைய அமைப்பு என்பதை நாம் முக்கியமாக ஆய்வு செய்ய வேண்டும். சுக்கிரன் என்பவர் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஆடம்பரம், சந்தோஷம், தாம்பத்திய உறவு அனைத்திற்கும் அவரே காரகன் ஆவார். எனவே ஜாதகருடைய சுக்கிர பாவகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய அமைப்பு கெடுதலாக நீசம் பெற்றோ அல்லது மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்தோ அல்லது பாவக்கோள்களுடன் சேர்ந்தோ அல்லது பாவக்கோள்களின் நட்சத்திர சாரம் வாங்கியோ சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதமாக நடக்கும். அது அல்லாது லக்னத்தில் இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், அந்த குடும்பஸ்தானத்திலே பாவக்கோள்களினுடைய தொடர்பு என்று சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன், இந்த 5 பாவக்கோள்களில் ஏதாவது ஒன்று அங்கு இருந்தோ அல்லது அந்த பாவத்தை பார்த்தோ இருந்தால் அது தாமதமாக நடக்கக்கூடிய அமைப்பு. மூன்றாவதாக அந்த 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய கோள் பாவக்கோள்களுடன் சேர்ந்தோ 6-8-12 மறைந்தோ அல்லது நீசம் பெற்றோ அமைப்பிலே இருந்தால் அவர்களுக்கு திருமணம் தாமதம் ஆகக்கூடிய அமைப்பாகும். அடுத்ததாக 4ஆவதாக 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீடு, லக்னத்திலிருந்து 7 என்பது ஆணுக்கு பெண் என்று சொல்லக்கூடிய மனைவியும் பெண்ணுக்கு ஆண் என்று சொல்லக்கூடிய கணவரையும் குறிக்கக்கூடியது. இந்த 7ஆம் அதிபதியினுடைய நிலையை நாம் நன்கு ஆராய வேண்டும். 7ஆம் அதிபதியினுடைய பலம் இழந்து என்று சொன்னால் அவர் மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்து பாவக்கோள்களுடன் சேர்ந்திருந்தோ அல்லது 7லேயே இருந்து அஸ்தமனம் அடைந்தோ அல்லது பாவக்கோளுடன் சேர்ந்திருந்தோ அல்லது 7ஆம் அதிபதியை பாவக்கோளினுடைய பார்வைகள் இருந்தோ அவர் பலம் இழந்திருந்தால் அவருக்கு அந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதம் ஆகும். 5ஆவதாக திருமண வயது என்று சொல்லக்கூடிய காலத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒரு 25 வயதிலிருந்து ஒரு 30-35 வயதுக்குள்ளே என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே நல்ல தசா புத்திகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே 2ஆம் அதிபதி அல்லது 7ஆம் அதிபதியினுடைய திசைகளோ அல்லது 1-5-9 லக்னாதிபதியினுடைய திசை அல்லது பூர்வ புண்ணியஸ்தானம், இருதயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியினுடைய திசை அல்லது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியினுடைய திசை அவர்கள் பலவீனம் அடையாமல் நல்ல பலமாக இருந்து அவர்கள் தசா நடக்குமே ஆனால் அவர்களுக்கு சீக்கிர திருமணம் ஆகும். அல்லது அந்த கோள்கள் 1-5-9 என்பது பலம் இழந்து அந்த தசா புத்தி நடந்தால் அதிலும் பாதிப்பாக தாமதமான திருமணத்தை தரும். அது அல்லாது 6-8-12 என்று சொல்லக்கூடிய பாவாதிபதிகளின் திசைகள் நடந்தால் அப்போ திருமணம் தாமதம் ஆகக்கூடிய அமைப்பு. அல்லது பாவக்கோள்களுடைய திசையாகிய
பாவக்கோளுடைய பாதிப்புகளிலே அந்த 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இருந்து அவர்களுடைய தசா நடக்குமேயானால் அந்த திருமணம் தாமதமாகும். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு நாம் திருமணம் தாமதம் ஏன் என்ற அமைப்பை பார்க்க வேண்டும். இதுவே இந்த பதிவின் முக்கிய கருத்தாகும். அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும், நண்பர்களுக்கும், ஜோதிடர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி.